இயற்கை தன்னோட இடத்த திருப்பி எடுத்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு இடம் ஃபுல்லாவே வந்து என்னோடது தான், இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது, இங்க வந்து மனித நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவை மாத்திடுச்சு இயற்கை. எந்த இடம் பாத்தீங்கன்னா வயநாடு தான். வயநாட்டுல புத்துமலை 2019 நடந்த லேண்ட்ஸ்லைட்ல வயநாட்டுல புத்துமலை ஏரியா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளது. புத்துமலை பகுதியில் யாராலுமே வந்து தங்க முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த காட்டுக்குள்ள. 2019 நடந்த புத்துமலையில நடந்த லேண்ட்ஸ்லைட்ல ரொம்ப அற்புதகரமாக இவர் வந்து தப்பிச்சிட்டாரு. என்னை வந்து இந்த இயற்கை தான் வந்து காப்பாத்துருச்சு, அதனால இந்த இடத்த விட்டும் அதே மாதிரி என்னோட வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிலச்சரிவு நடந்த இடத்துலயே வந்து ஸ்ரீகுமார் வந்து வாழ்ந்து வர்றாரு, தனியா வாழ்ந்து வர்றாரு. இந்த மனுஷன் அன்னைக்கு நடந்த லேண்ட்ஸ்லைட் வந்து நேரடியாக பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரால் சில பேரை வந்து காப்பாற்றவும் முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு அங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டைம்ல தான் வந்து ஸ்ரீகுமார் இதை கண்டுபிடிச்சாரு. ஸ்ரீகுமார் கண் முன்னாடியே தான் வந்து பெரிய பாறைகள்லாம் வந்து உருண்டு வர ஆரம்பிச்சுது. அன்னைக்கு நடந்த நிலச்சரிவுல கிட்டத்தட்ட 100 வீடுகள் வந்து நாசமாயிடுச்சு. அந்த பகுதியே வந்து இனிமே யாருமே தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போயிடுச்சு இயற்கை. 2019 மிக கனமழை தான் வந்து புத்துமலை பகுதியில் கிடைச்சிருக்கு. இந்த புத்துமலை, சூரல்மலை இதெல்லாமே வந்து ஒரே பகுதி தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். அன்னைக்கு நடந்த கனமழையில் அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் வந்து கேம்புக்கு மாத்திட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து ஆளுகள்லாம் வந்து டெத் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஆனா அந்த நிலச்சரிவுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இனிமே எந்த மனிதனுமே வந்து அங்க இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுடுச்சு அந்த இடம். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலும் நான் இங்கே இருந்து வரமாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமார் அங்கே இருக்காரு. இன்னைக்கு நடந்த நிலச்சரிவு என் கண் முன்னாடி தான் நடந்தது. நான் இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து நேச்சரை வந்து பார்த்ததே இல்லை. இயற்கை வந்து என்னை காப்பாத்திடுச்சு அந்த ஒரு நிலச்சரிவிலிருந்து. இயற்கையோட கோர தாண்டவத்தை நான் என் கண் முன்னாடியே பார்த்தேன். எல்லா வீடுகளும் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, என் வீடு மட்டும் வந்து எதுவுமே ஆகலை. அதனால இந்த இயற்கை வந்து என்னை வந்து இங்கே தங்க வச்சிருக்குன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான், அதனால நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமார் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீகுமாரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இயற்கைக்காகவே வந்து வாழறேன், வீட்டுக்கு தேவையான கரண்ட் எல்லாமே வந்து ஸ்ரீகுமார் மலையிலிருந்து வர தண்ணியில இருந்து சொந்தமா வந்து அவர் உற்பத்தி பண்றாரு. சூரல் மலையில நடந்த நிலச்சரிவுக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீகுமார் எல்லாருக்குமே வந்து எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு, இந்த வருஷம் பெரிய ஒரு நிலச்சரிவு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எச்சரிப்பு யாருமே வந்து அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து இவர் சொன்னதை வந்து கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து கவனிச்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஆளுங்க வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க. 2019 நடந்த நிலச்சரிவு ஒருவேளை 2024 இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிலச்சரிவு நடக்க போகுது, அதுக்கான ஒரு எச்சரிக்கையா வந்து கொடுத்துருக்கலாம் இயற்கை. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாம நம்ம அப்படியே வந்து வாழ்ந்து வந்துட்டோம். ஒருவேளை அங்கே இருக்கிற மக்கள் இந்த அறிகுறையெல்லாம் கவனிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு நஷ்டம் வந்து நடந்திருக்காது. இயற்கை தன்னுடைய இடத்த எவ்வளோ அழகாக திரும்பி எடுத்திருக்கு. சூரல்மலை, புத்துமலை, இந்த மாதிரி நிறைய பகுதியெல்லாம் இப்போ காட்டு பகுதியாக மாறிடுச்சு, மனித நடமாற்றம் இல்லாத ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு.